ஓகே, சார்ட்டிங்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அரேஞ்சிங் இல்லையா? ஒரு சார்ட்டிங் இப்போ பொதுவா இப்போ போஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா போஸ்ட வந்து லெட்டர்ஸ் எல்லாம் முதல்ல சார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கன்சர்ன்ட் ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க இல்லையா? சார்ட்டிங்ன்றது ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அதுதான் சார்ட்டிங். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சார்ட்டிங் அப்படின்னா நம்பர்ஸை வந்து ஒரு ஆர்டரா சார்ட் பண்றது. ஆர்டர் அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு, இல்லைன்னா பெருசுல இருந்து சின்னது, அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர், அதுதான் வந்து சார்ட்டிங். ஸோ இப்போ இந்த சார்ட்டிங் அல்காரிதம்ல ஈஸியான பேசிக்கான ஒன்று பபிள் சார்ட். ஸோ பபிள் சார்ட் அப்படின்றப்போ நீங்க இப்ப தண்ணியில ஒரு பபிள் இருக்கு அப்படின்னா அந்த பபிள் ஒன்னு ஒன்னா மேல வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை வந்து ஒன்னு ஒன்னா சார்ட் பண்றது தான் பபிள் சார்ட் அல்காரிதம். அது என்ன அல்காரிதம் அப்படின்றது? இட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், அதுதான் அல்காரிதம். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் இல்லையா? சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம், அதுதான் வந்து அல்காரிதம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறது. இப்போ அந்த பபிள் சார்ட்டுக்கு அல்காரிதம் என்ன அப்படின்றது நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு 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 6 நம்பர் சொல்லுங்க மேக்ஸ்ல, ஏதோ ஒரு 6 நம்பர். 17 சொல்லுங்க. ஒரு 6 நம்பர் யார் வேணா சொல்லலாம். 2 டிஜிட் நம்பராவே சொல்லுங்க. 21 36 ஓகே 42 ஓகே. 8. இதுல சார்ட் பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லாமே சார்ட் ஆயிருக்கு. அதனால நான் நம்பர் இடம் மாத்துறேன். ஓகே ஓகேவா? ரைட். ஸோ இதுல இது வந்து 0 இண்டெக்ஸ்ல இருக்கு, இது 1 இண்டெக்ஸ்ல இருக்கு, இது 2 இண்டெக்ஸ்ல இருக்கு, இது 3, இது 4. கரெக்டா? இண்டெக்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. கரெக்டா? இது வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு ப்ரோக்ராமேட்டிக்கா எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 4 இண்டெக்ஸ்ல இருக்கு. ஆர் பொசிஷன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். ரைட்டா? ஸோ பபிள் சார்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பரை எப்பயுமே அதுக்கு அடுத்த நம்பரோட தான் கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி இடத்த மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நம்பர் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் அப்படிதான் ஒன்னு ஒன்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த நம்பரை விட பெருசா இருந்ததுன்னா இல்லைன்னா சின்னதா இருந்ததுன்னா, டிபெண்டிங் ஆன் நீங்க என்ன அல்காரிதம் எழுதுறீங்க அப்படின்றத பொறுத்து, அசெண்டிங் ஆர்டர் எழுதுறீங்களா, டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறீங்களா அப்படின்றத பொறுத்து கம்பாரிசன் மாறும். ஆனா லாஜிக் எல்லாமே சேம் தான். இப்ப வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அசெண்டிங் ஆர்டர்ன்றது சின்னதுல இருந்து பெருசா, பெருசுல இருந்து சின்னதா? சின்னதுல இருந்து பெருசு. அப்போ நமக்கு எந்த நம்பர் சின்னது அப்படின்றது ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லையா? நம்பர் வந்து சின்ன நம்பர் எனக்கு போடணும் அப்படின்னா, இப்போ கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல சின்ன நம்பர் இது 2 இல்லையா? சோ இருக்கிறதுலே சின்ன நம்பரை முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் பெரிய நம்பரை ஒன்னொன்னா அதுக்கு அதை விட பெரிய நம்பர், அதோட பெரிய நம்பர்னு போகணும் இல்லையா? பபிள் சார்ட் அல்காரிதம் வந்து என்ன பண்ணோம்னா நம்பரை எடுத்துக்கும், அதை அடுத்தடுத்து இருக்கிற நம்பரை ஒன்னொன்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே போகும். ஓகே ரைட். சோ இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் முதல்ல ஒவ்வொரு பொசிஷனா அது ஃபில் பண்ணோம். பொசிஷனுக்கு கரெக்டான நம்பரை போட்டுறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது பொசிஷனுக்கு உள்ள கரெக்டான நம்பரை தேடும். அப்புறம் மூணாவது பொசிஷனுக்கு கரெக்டான நம்பரை தேடும். அடுத்து நாலாவது பொசிஷனுக்கு கரெக்டான நம்பரை தேடும். இது தேடிடுச்சுன்னா அஞ்சாவது பொசிஷன்ல லாஸ்டா இருக்கிற நம்பர் தான் அதுக்கு தேவையான நம்பர் இல்லையா? அப்போ பொசிஷன்ல 2 வரணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றப்போ 2 வரணும். இதுல கண்ணில் நீங்க பார்க்கும் போதே 2 அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இதை ப்ரோக்ராமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இத நான் அப்படியே காப்பி பண்ணி இதுதான் இன்புட் இல்லையா? இதுதான் இன்புட். இப்போ ஃபர்ஸ்ட் finding first smallest number.
ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்னா மொத பொசிஷனுக்கு உண்டான கரெக்டான நம்பர். இது வந்து என்ன பண்ணும், ஆரம்பத்துல 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் 17. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது ஃபிக்ஸடு. அந்த முதல்ல இருக்கிற நம்பரை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர் கூட ஒன்னு ஒன்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே போகும். 17யும் 42யும் கம்பேர் பண்ணோம். எது சின்னது? 17. அப்போ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 17ன்றது கரெக்டான இடத்துல தான் இருக்கு. ரைட்? 17யும் சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கம்பேர் 17, 42. ஒண்ணுமே நடக்காது இல்லையா? அடுத்தது 17ன்றது சேம் தான். மொத பொசிஷன்ல இருக்கிற நம்பர் அப்படியே தான் வச்சுக்கணும். 42 பார்த்தோம்ல, அதுக்கு அடுத்த நம்பருக்கு போயிடணும். ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றோம். மொத பொசிஷனுக்கு தான் நம்ம கரெக்டான ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது பொசிஷனோட கம்பேர் பண்ணோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஏன்னா 17 சின்னது. அப்போ ரெண்டாவது நம்பரை 42க்கு பதிலா 36க்குன்னு அடுத்த நம்பர் போயிரும். ஸோ கம்பேர் 17, 36. இந்த ரெண்டுல எது சின்னது? 17. அப்ப எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் கம்பேர், முதல்ல அந்த 17 அப்படியே தான் இருக்கும் மொத பொசிஷன். அடுத்தது 36, சாரி 36க்கு அடுத்து 2. இதுல எது சின்ன நம்பர்? 2. அப்போ 17யும் 2யும் இடம் மாத்தணும். 17 இருக்கிற இடத்துல 2 வரணும், 2 இருக்கிற இடத்துல 17 இருக்கணும். அப்போ ஸ்வாப் 17 and 2 ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். இடம் மாத்துறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்வாப். ஓகே, ரெண்டுத்தையும் இடம் மாத்தணும். அப்போ என்ன ஆயிடும், இடம் மாத்தினீங்கன்னா இங்க 2 இருக்கிற இடத்துல 17 வந்துடும் இல்லையா? 17 இருக்கிற இடத்துல 2 இருக்கும். இப்ப எதை கம்பேர் பண்ணணும்? ரைட். மொத பொசிஷன் வந்து பிக்ஸட் பொசிஷனா நம்ம மாத்தக்கூடாது. அந்த பொசிஷன்ல நம்பர் இப்ப இடம் மாறிடுச்சு, ஆனா பொசிஷன் வந்து ஸ்டில் 1ல தான் இருக்கு. அந்த 1ல இருக்கிற நம்பர் 2. அப்போ கம்பேர் 2 and எதை கம்பேர் பண்ணோம்? 8. ஏன்னா 4வது பொசிஷன்ல இருக்கிறத ஏற்கனவே கம்பேர் பண்ணியாச்சு. 4வது பொசிஷன்ல 17 இருந்தது. அந்த 4வது பொசிஷன்ல 2 இருந்தது. 17யும் 2யும் ஏற்கனவே கம்பேர் பண்ணியாச்சு. அதனால அடுத்த பொசிஷன் 8. 2யும் 8யும் கம்பேர் பண்ணிட்டு இதுல எது சின்னது? 2. எது சின்னது? 2 இல்லையா? சோ மொத பொசிஷனுக்கு கரெக்டான நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் போயாச்சு, 5வது பொசிஷன் வரைக்கும் போயாச்சு. மொத பொசிஷனுக்கு கரெக்டான நம்பர் எதுவோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பொசிஷனுக்கு கரெக்டான நம்பரை தேடணும் இல்லையா? ரெண்டாவது பொசிஷனுக்கு இப்போ கரெக்டான நம்பரை தேடணும். மொத பொசிஷன் முடிஞ்சிருச்சு. மொத பொசிஷன் டன். ஃபைண்டிங் செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை எக்ஸல்ல போட்டு பாத்தீங்கன்னா வசதியா இருக்கும். பட் என்னால எக்ஸல்ல போட முடியல, அதனால நோட் பேட்ல போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர், மொத பொசிஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? நவ் வி நீட் டு ஜம்ப் டு த செகண்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன்ல இப்ப என்ன இருக்கு? 42. இப்ப எது கூட கம்பேர் பண்ணணும்? 36. முன்னாடி இருக்கிற நம்பரோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா முன்னாடி இருக்கிற நம்பரு கரெக்டான நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரைட்? மொத பொசிஷன்ல இருக்கிற நம்பர் கரெக்டான நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால மொத நம்பரை விட்டுறணும். எப்பயுமே ஒரு சைடு ஃபார்வர்ட்ல தான் போகணும். எப்பயுமே தண்ணிக்குள்ள ஒரு பபிள் நீங்க கீழே இருந்து விட்டீங்கன்னா அது மேல ஒரு டைரக்ஷன்ல தான் போகும், கீழே போவாது இல்லையா? இட் கோஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். அதனாலதான் இதுக்கு பேரு பபிள் சார்ட். இட் கோஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன், வேற வேற டைரக்ஷன்ல போகாது. ஓகே, சோ இப்போ 42வை 36ஓட கம்பேர் பண்ணணும். ரெண்டுல எது சின்னது?
36. அப்போ ஸ்வாப் 42 and 36 இந்த ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, இப்ப என்ன கம்பேர் பண்ணணும்? எதை கம்பேர் பண்ணணும் இப்போ? 36 with 17. எஸ், இப்போ இங்க நம்ம செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கம்பேர் பண்றோம். சோ ஆல்வேஸ் லெஃப்ட்ல இருக்கிற நம்பர் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற நம்பர் தான். ஓகே, இங்க மொத ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சோம். சோ லெஃப்ட்ல இருக்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற நம்பர். இப்போ செகண்ட் இது கண்டுபிடிக்கிறோம். அப்போ மொத நம்பர் வந்து ஆல்வேஸ் செகண்ட்ல இருக்கிற நம்பர் தான், கேள்வியே வேண்டாம். மொத ஐட்ரேஷன்ல 42 இருந்தது, அதனால 42 கம்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ 36 இருக்கு. இப்போ 36 எது கூட கம்பேர் பண்ணணும்? 17. இப்போ 17 தான் சின்னது. யார் வீட்லயோ பின்னாடி நாதஸ்வரம் வாசிக்குது, யாருன்னு தெரியல. ரைட். சோ அதுக்காக பேசாம இருந்துடாதீங்க. நீங்க அன்மியூட் பண்ணி தாராளமா பேசலாம். பேசிட்டு மியூட் பண்ணிக்கோங்க. பேசாதீங்க, பின்னாடி நாய்ஸியா இருக்கிறதுனால பேசாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே, 36 17 இதுல எது சின்ன நம்பர்? 17 சின்ன நம்பர் இல்லையா? இப்ப ஸ்வாப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். ஸ்வாப் 36 and 17. ரைட். இப்போ ஸ்வாப் பண்ணிட்டோம்னா 36யும் 17யும் ஸ்வாப் பண்ணிட்டோம்னா 17 இருந்த இடத்துல 36 இருக்கும், 36 இருந்த இடத்துல 17 இருக்கும். ஸ்வாப் பண்ணியாச்சு. இப்போ கம்பேர், எதை கம்பேர் பண்ணணும்? 17 ரைட். 17 and 8 இதுல எது சின்னது? 8 தான் சின்னது இல்லையா? அப்போ ஸ்வாப் 17 and 8, 17யும் 8யும் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணோம்னா செகண்ட் பொசிஷனுக்கு இது 17 இல்லையா? செகண்ட் பொசிஷனுக்கு 8 வந்துரும். ரைட். இப்போ மொத பொசிஷன்ல 2 இருக்கிறது கரெக்ட், ரெண்டாவது பொசிஷன்ல 8 இருக்கிறது கரெக்ட். இப்ப நீங்க மேல இருக்கிற இன்புட்டை பாத்தீங்கன்னாலும் கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப சம்மதமே இல்லாம இருக்கும். ஒவ்வொரு பொசிஷனுக்கா நம்ம கரெக்டான வேல்யூவை பார்த்து போட்டுக்கிட்டே வரும். 2 பொசிஷன் முடிஞ்சு போச்சு. ஏன் ரெண்டாவது பொசிஷன் முடிஞ்சு போச்சு? ஏன்னா கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் போயிட்டோம். கடைசியா இருக்கிற இண்டெக்ஸ் 5, கடைசி நம்பர் 5வது பொசிஷன்ல இருக்கு இல்லையா? சோ இண்டெக்ஸ்ன்றது பொசிஷன் வச்சுக்கோங்க. சோ கடைசியா இருக்கிற நம்பர் பொசிஷன் 5ல இருக்கு. அதனால மொத்தமா கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது பொசிஷனுக்கு கரெக்டான பர்சனை தேடி உட்கார வச்சாச்சு. ரைட். இப்போ மூணாவது பொசிஷனுக்கு யார் கரெக்டான ஆளு? தேர்ட் பொசிஷனுக்கு யார் கரெக்டான ஆளு? இதுதான் இன்புட் இல்லையா? மூணாவது பொசிஷனுக்கு கரெக்டான பர்சன் யாரு? இப்போ கம்பேர், எதை கம்பேர் பண்ணணும்? மொத நம்பரை ஃபர்ஸ்ட் சொல்லணும். மொத நம்பர் 42, அதுக்கப்புறம் தான் 17. இப்போ மூணாவது பொசிஷன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால மூணாவது நம்பரை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஆல்வேஸ் லெஃப்ட்ல இருக்கிற நம்பர் மூணாவது பொசிஷன்ல இருக்கிற நம்பர். ஏன்னா we are trying to find the right candidate for the third position. 42 and 17 எது சின்னது? 17. அப்போ swap 42 and 17. நான் தப்பா போட்டேனா? ஓ ஓகே. 42 17 தப்பா சொல்றேனா? அதாவது
இல்ல சொல்லும் போது 36ன்னு சொல்லிட்டேனா? என்ன சொல்றீங்க புரியல. ஓ சாரி, எஸ் யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். சாரி, ஒரு நம்பர் ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டேன். 42வும் அதுக்கு வெரி குட், வெரி குட் அப்சர்வேஷன். ஸோ நான் பண்ணது தப்பு. 42வும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் 36, அதுதான் கம்பேர் பண்ணணும். இப்போ அதை ஸ்வாப் பண்ணணும், ஏன்னா 36 தான் சின்ன நம்பர், ஸ்வாப் பண்ணணும். ஓகே, இப்போ அதை ஸ்வாப் பண்ணிடுவோம். 36 42 இதை ஸ்வாப் பண்ணியாச்சு. அடுத்தது கம்பேர். இப்போ மூணாவது பொசிஷனுக்கு தான் பாக்குறோம். ஸோ 36யும் நாலாவது பொசிஷனை ஏற்கனவே எடுத்தாச்சு. அது எப்பயுமே அந்த நாலாவது பொசிஷன்ல இருக்கிற நம்பரை தான் நம்ம பார்க்கணும். நாலாவது பொசிஷனை ஏற்கனவே பார்த்தாச்சு. கோ டு த நெக்ஸ்ட் பொசிஷன் 17. 17 தான் சின்ன நம்பர். ஸோ ஸ்வாப் 36 and 17. அப்போ 36 இருக்கிற இடத்துல 17 வந்துடும், இங்க 36 வந்துடும். இப்ப மூணாவது பொசிஷனுக்கு 17 கரெக்டான நம்பரா? எஸ் சார். ஓகே, இப்போ நாலாவது நம்பர். இப்போ நாலாவது நம்பர் ஃபைண்டிங் ஃபோர்த் ஸ்மாலஸ்ட் நம்பர். நாலாவது பொசிஷனுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். 4. ஸோ நாலாவது நம்பருக்கு அடுத்து இருக்கிறது 36 இல்லையா? கம்பேர் 42 and 36. என்ன பண்ணணும்? இதை ஸ்வாப் பண்ணிக்கணும், ஏன்னா 36 தான் சின்னது. ஸ்வாப் 42 and 36. அப்போ 36 இருக்கிற இடத்துல 42 வந்துடும். சாரி, 42 இருந்த இடத்துல 36 வந்துடும், 36 இருந்த இடத்துல 42 வந்துடும். அடுத்து எதை கம்பேர் பண்ணணும்? அவ்வளவுதான். இருக்கிறது 5 நம்பர். அப்போ நாலாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். 5ஆவதா இருக்கிறது ஆட்டோமேட்டிக் பெரிய நம்பரா தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுல இது வரைக்கும் இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, இதோட இது பெருசுன்னு 4 நம்பரை பார்த்துட்டோம். இருந்தது 5 நம்பர். அப்ப 5ஆவது நம்பர் தான் பெரிய நம்பர். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் கம்பேர் பண்றதுக்கு நமக்கு நம்பரே கிடையாது. 5ஆவது பொசிஷனுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா 5ஆவது பொசிஷனுக்கு அப்புறம் நம்பரே இல்லை. அதனால 5ஆவது பொசிஷனுக்கு மேல போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மொதல் நம்பர் 4ஆவது பொசிஷன் வரைக்கும், 2வது நம்பர் 5ஆவது பொசிஷன் வரைக்கும் வந்தா போதும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொதல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் மொத பொசிஷனுக்கு கரெக்டான நம்பரை தேடணும். அப்போ மொத பொசிஷன்ல ஒரு நம்பரும் அடுத்து இருக்கிற ஒவ்வொரு பொசிஷனா தேடணும் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு லூப். அந்த லூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மொத பொசிஷனுக்கு கரெக்டான நம்பரை அடுத்தடுத்து கம்பேர் பண்ணி தேடுது. அது ஒரு லூப். 17 42 கூட கம்பேர் பண்ணுச்சு, அடுத்து 36 கூட கம்பேர் பண்ணுச்சு, அப்புறம் 2 8. மொத பொசிஷனுக்கு எந்த நம்பர் வேணும்ட்டு ஒவ்வொரு நம்பரா அடுத்தடுத்து போய் கம்பேர் பண்ணோம். அது ஃபார் லூப். இப்ப நம்ம ஒவ்வொரு நம்பரா போய் கம்பேர் பண்ணோம்ல, அதையே எல்லா பொசிஷனுக்கும் பண்ணோம். இதே ஸ்டெப்பையே எல்லா பொசிஷனுக்கும் திரும்ப திரும்ப பண்ணோம். மொதல் பொசிஷனுக்கு அடுத்தடுத்து கம்பேர் பண்ணோம், அப்புறம் 2வது பொசிஷனுக்கு அடுத்தடுத்து கம்பேர் பண்ணோம், அடுத்து 3வது பொசிஷனுக்கு அடுத்தடுத்து கம்பேர் பண்ணோம். இது அவுட்டர் ஃபார் லூப். ஓகே, இது வரைக்கும் ஒரு ஃபார் லூப். ஒவ்வொரு டிஜிட்டா கம்பேர் ஒவ்வொரு பொசிஷனா கம்பேர் பண்றது ஒரு ஃபார் லூப். அடுத்தது ஒவ்வொரு பொசிஷனுக்கும் சின்ன நம்பரை கண்டுபிடிக்கிறது இன்னொரு ஃபார் லூப். ஃபைண்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர். இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்னு இருக்கா, இது ஒரு ஃபார் லூப்.
இன்னர் ஃபார் லூப். இப்போ இதே ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் என்ன ஹைலைட் பண்ணிருக்கனோ அதே தான் கீழே அடுத்தடுத்து ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? சோ இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. கம்பேர் 2 and 8 இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் இது வரைக்கும் என்ன போட்டிருக்கனோ அதுதான் இந்த டேஷ்குள்ள இருக்கு. இப்போ இந்த டேஷையும் நான் இங்க மேல சேர்த்து போட்டுறேனே. இந்த ஒவ்வொரு டேஷ் லைன்குள்ள இருக்கிறதும் எல்லாமே சேம். ஸ்டெப்ஸ் வந்து சேம். கம்பேர் பண்றோம், ஸ்வாப் பண்றோம், கம்பேர் பண்றோம், ஸ்வாப் பண்றோம். அண்ட் வி ரிப்பீட் த சேம் ஃபார் எவ்ரி சிங்கிள் பொசிஷன். ஒவ்வொரு பொசிஷனுக்கும் இதை ரிப்பீட் பண்றோம். ஸோ இது அவுட்டர் ஃபார் லூப். ஸோ தெர் ஆர் 2 ஃபார் லூப்ஸ். இத நீங்க ப்ரோக்ராம் எழுதி டீபக் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. ஓகே, இதுதான் வந்து சிம்பிளஸ்ட். ரைட். ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சார்ட்டிங். இதே மாதிரி சார்ட்டிங் அல்காரிதம் இன்னும் நிறைய இருக்கு. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற சார்ட்டிங்லாம் வந்து உங்களுக்கே புரியும். முதல்ல இந்த மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நான் ப்ரோக்ராம் நான் சொல்லி கொடுக்கல. இந்த ஃபார் லூப்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு எண்டில் தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி லாஜிக் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி லாஜிக் தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது ப்ரோக்ராமிங் பத்தி ஒண்ணுமே பேசல. இது எப்படி நம்ம ப்ராப்பரா அரேஞ்ச் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் பேசணும். நத்திங் ரிலேட்டட் டு ப்ரோக்ராமிங். இந்த பபிள் சார்ட் மாதிரி உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நிறைய சார்ட்டிங் இருக்கும். மர்ஜ் சார்ட், ஹீப் சார்ட், குவிக் சார்ட், இந்த மாதிரி நிறைய சார்ட்டிங் இருக்கும். ஒவ்வொரு அல்காரிதமும் ஏன் அத்தனை வகையான அல்காரிதம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு அல்காரிதமும் ஒவ்வொரு வகையான டேட்டாவுக்கு மாறும். ஒவ்வொரு வகையான டேட்டாவுக்கு ஒவ்வொரு அல்காரிதம் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? எல்லா டைமும் எல்லா அல்காரிதமும் ஃபாஸ்டா இருக்காது. பபிள் சார்ட் வந்து ஸ்லோயஸ்ட் அல்காரிதம். எப்படி ஒவ்வொரு அல்காரிதமும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும்? அது எப்படி மாறும்னு சொல்றீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இப்போ டிவிஎஸ் எக்ஸல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிவிஎஸ் எக்ஸல் வச்சுட்டு நம்ம ரோட்ல போகலாம், பிரச்சனையே கிடையாது. உள்ளூர்ல இங்க பக்கத்து தெருவுக்குலாம் போகலாம், பிரச்சனையே இல்லை. சாதாரண மலை மேல போகலாம், அப்பயும் பிரச்சனை இல்லை. ஆனா கரடுமுருடான ரோடு மேல போக முடியுமா? மலை மேல கரடுமுருடான ரோட்ல அந்த டிவிஎஸ் எக்ஸல் போகுமானா கஷ்டப்படும். அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ஜீப் தான் வேணும், கிரிப் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள் மாறும். நம்ம நார்மலா ரோட்ல போற கார் டயருக்கும் ஒரு கரடு முருடான ரோட்ல மலை மேல போற கார் டயருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அதுக்கு கிரிப்பு மாறும். எல்லாமே கார் தான், ஆனா எங்க போகும்ன்றத பொறுத்து, எங்க போறோன்றத பொறுத்து அதோட தன்மை மாறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான் சில வகையான டேட்டாக்கு பபிள் சார்ட் ஏத்த மாதிரி இருக்கும், சில வகையான டேட்டாக்கு குவிக் சார்ட், சில வகையான டேட்டாக்கு மர்ஜ் சார்ட். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்பஸ். டேட்டா எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து மாறும். எனி கொஸ்டின்ஸ்? இதுக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது வந்து என்னன்னா, மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. இப்ப நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க ஏற்கனவே ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நெட்ல கிடைக்கும், இல்ல உங்க சிலபஸ்லயே இருக்கும். அதை எடுத்து இப்ப போட்டு பார்த்துட்டு, இல்ல சிலபஸ்ல வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்தது, நாங்க இப்ப ஃபைனல் இயர் ஆல்ரெடி முடிக்க போறோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. திரும்ப நீங்க அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் லேப் ரெக்கார்ட் நோட் எடுத்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பாருங்க. இல்லையா, யாராவது ஒருத்தர்கிட்ட ரெக்கார்ட் நோட்டை கடன் வாங்கி அதுல என்ன எழுதிருக்குன்னு பார்த்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும் போது இருக்கிற ப்ராப்ளம் அப்படியே போட்டுட்டு, ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டு பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் எப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி காட்டினானோ, இது ரன்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி காட்டினேன் இல்லையா? நீங்க ஒரு சாம்பிள் எடுத்துட்டு ஒரு 6 நம்பர் எடுத்துக்கோங்க, 7 நம்பர் எடுத்துக்கோங்க, பேப்பர்ல எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் திஸ் ஆன் அ கம்ப்யூட்டர். எக்ஸிக்யூட் பண்ணும்போது பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப் அப்பையும் நீங்க நோட் புக்ல என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல காட்டுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது முக்கியம் கிடையாது, அப்பதான் மனசுல பதியும். ஓகே, இந்த லாஜிக் இப்படிதான் இருக்கு. ப்ரோக்ராம் மனசுல பதியும் நான் சொல்லல, லாஜிக். ஸோ இந்த ப்ராப்ளம், இந்த நம்ம எழுதியிருக்க இந்த ப்ரோக்ராம் இதுதான் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் உங்களை எப்ப எழுத சொன்னாலும் எழுதுவீங்க, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுத சொன்னாலும் எழுதுவீங்க. ஓகே, I will stop the recording.